நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் ஆடிப்பட்டத்தில் விதைகள்லாம் போட்டு அந்த கன்றுகள் வளர்ந்த பிறகு அந்த கன்றுகளுக்கு என்ன உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நாம் அடி உரமாக மண் கலவையோடவே உரங்கள் போட்டிருக்கோம். மண்புழு உரம் அல்லது கிச்சன் கம்போஸ்ட்டு, தொழு உரம் மூணுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன். இந்த மண் கலவை தயாரிக்கிறப்போ போட்டு தான் தயாரிச்சிருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் மெதுவாக தான் அந்த சத்தை ரிலீஸ் பண்ணோம். ஆனால் நமக்கு இந்த செடிகள் வளரணும், சத்துக்கள் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த செடிகள் கன்றுகள் வளர்ந்து கொஞ்சம் பெருசாக பிக்கப் ஆகணும். அதுக்கு ஆரம்ப கட்டத்தில் ஒரு திரவ உரம் கொடுத்தா நல்லது. அந்த திரவ உரத்தை நாம் எப்படி தயாரிக்கலாம் பாருங்கள் அப்படின்ட்டு இப்போ நாம் பார்ப்போம். இந்த திரவ உரம் NPK மூணையும் தனித்தனியாக நாம் தயார் பண்ணி கொடுக்க போகிறப்ப ஒன்றா சேர்த்து கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த கன்றுகள்லாம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஒருவேளை அதுங்களுக்கு இந்த எண் குறைவாக தேவைப்படலாம். அந்த சமயத்தில் நாம் எண்ணெய் நிறுத்திட்டு பியையும் கேயையும் கொடுக்கலாம், அதாவது மணிச்சத்தையும் தழை சத்தையும் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இந்த NPKவை தனித்தனியாக தயாரித்து கொடுக்க போகும் பொழுது செடியோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நாம் அதை கலந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். வாங்க இப்போ அந்த உரத்தை எப்படி தயாரித்து செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ NPKயை திரவ உரமாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். என்னன்னு சொன்னாக்கா தழை சத்து. இங்கே பாருங்கள், எங்கள் தோட்டத்தில் இங்கே நிறையா முளைச்சிருக்கு. இது ஒரு மூலிகை, ஒரு சிறந்த மூலிகை. இதுக்கு பேர் சிறு புல்லடி. அப்படியே மூணு இதழ்களாக இலை விரிஞ்சிருக்கும். சிறு புல்லடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆயுர்வேதிக் மெடிசனில் ஒரு சிறந்த மருந்து. இதை நாம் இப்போ எடுத்துக்குவோம். இது டைஜஷன், அதாவது செரிமானத்தை சீராக்கும், இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், அதே சமயம் புண்களையும் ஆற்றக்கூடியது, பாலிஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸு அதிகமாக இருக்கக்கூடியது, ஃப்ளேவனாய்ட்ஸு, ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் செயல்படுது. இந்த மூலிகை ஒரு சிறந்த மூலிகை. இங்கே பாருங்கள், இதை நம்ம பச்சைக்காக நம்ம தோட்டத்திலேருந்து இதை நிறையா பறித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், குப்பைமேனி இருக்குது. இந்த குப்பைமேனியும் எடுத்துக்கலாம். அது மாதிரி வேறு பல களை செடிகளும் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துருக்கோம். இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு தேவையான இடுபொருள்களையெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், தழைச்சத்துக்காக இந்த இலை வகைகளை நம்ம தோட்டத்திலேருந்து பறிச்சுட்டு வந்திருக்கோம், பச்சை இலைகள். மணிச்சத்துக்காக பூவு, வீட்டில் உபயோகப்படுத்திட்டு வேஸ்டான பூவு. சாம்பல் சத்துக்காக இங்கே பாருங்கள், பழங்களின் தோல்கள் எடுத்து வச்சுருக்கோம். மாதுளம்பழத்தோல், சாத்துக்குடி தோல், ட்ராகன் ஃப்ரூட் தோல், வாழைப்பழத்தோல், இத்தனையும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பச்சையை, அதாவது தழைச்சத்து உள்ள இலைகளை, பச்சை இலைகளை இந்த கண்டெய்னருக்குள்ளே போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பூவையும் மணிச்சத்துக்காக, அதாவது பாஸ்பரஸ், இது என் தழைச்சத்து. இப்போ நம்ம போட போகிற பூ பாஸ்பரஸ் P, அதாவது மணிச்சத்து. அதையும் இந்த பூக்களையும் இந்த கண்டெய்னரில் இப்படி போட்டுக்குவோம். அடுத்து நம்ம போட வேண்டியது இந்த பழங்களின் தோல்கள். இந்த தோல்களில் அதிக அளவில் பொட்டாசியம் இருக்குது, சாம்பல் சத்து. இதை இவ்வளோ பெருசில் இப்படியே போட முடியாது. அதனால் நாம் இதை சிறு சிறு துண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுவோம். பொட்டாசியத்திற்காக பழங்களின் தோலையும் இங்கே எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள். இப்போ இதில் நாம் சர்க்கரை தண்ணி ஊற்றணும். இப்போ நான் கருப்பட்டி தண்ணி ஊற்றுறேன். இதில் பாருங்கள், கருப்பட்டியை கரைச்ச தண்ணி. நாம் நாட்டு சர்க்கரை கரைச்ச தண்ணி ஊற்றிக்கலாம். நாட்டு சர்க்கரை கரைச்ச தண்ணி ஊற்றிக்கலாம், அல்லது மண்டை வெல்லம், உருண்டை வெல்லம் கரைச்ச தண்ணி ஊற்றிக்கலாம், அல்லது அச்சு வெல்லம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த வெள்ளை சர்க்கரை கூடவே கூடாது. எந்த தண்ணியும் இந்த 3 தண்ணியும் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். கருப்பட்டி, அச்சு வெல்லம், மண்டை வெல்லம், நாட்டு சர்க்கரை, இந்த 4 தண்ணி, 3 தண்ணியில் 4 தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. நான் 2 அச்சு பனவெல்லம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறதுனால இதில் இந்த தண்ணியும் ஊற்றிக்கலாம், சாதா தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது மூழ்கிற வரைக்கும் ஊற்றணும். எல்லாமே இந்த மாதிரி மூழ்கிற வரைக்கும் ஊற்றிட்டு எல்லாத்துலேயும் மூடியை போட்டு மூடிடணும். மூடியை போட்டு
மூடிட்டு இதை குலுக்கி விட்டு நிழலில் வைக்கணும். 10 நாளைக்கு இந்த மாதிரி குலுக்கி விட்டு நிழலில் வைக்கணும். ஒவ்வொரு நாளும் எடுத்து குலுக்கி வச்சுட்டு வைக்கணும். 10ஆவது நாள் கழித்து நாம் வந்து இந்த எவ்வளவு கான்சன்ட்ரேஷனில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 1:5 1:10 நாம் தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். இந்த வெறும் தண்ணியில் கலந்து கொடுக்கறத விட அரிசி பருப்பு கழுவுன தண்ணியில் நாம் கலந்து கொடுத்தோன்னா அது ரொம்ப நல்லா விசேஷமாக இருக்கும். காரணம் அதுலேயும் NPK நமக்கு ஓரளவுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க இதை இந்த 3 இதையும் கொண்டு போய் நம்ம ஒரு நிழலான இடத்துல வச்சிடலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம குலுக்கி விட்டுக்கிட்டு இருக்கணும். 10 நாள் கழித்து இதை செடிகளுக்கு கொடுத்துடலாம். இப்போ இந்த கரைசல் தயார் பண்ணி 17 நாள் ஆச்சு. 10 நாள் ஆன உடனே இதில் இந்த பாருங்கள், இந்த மக்கில் ஒரு மக்கு 3லேருந்தும் ஒவ்வொரு மக்கு எடுத்து கலந்து நட்ட கத்திரிக்காய் செடிங்களுக்கு 1 வாரம் ஆன செடிங்களுக்கு இதிலேருந்து ஒவ்வொரு மக்கு கொடுத்து விட்ருக்கேன். அதனுடைய வளர்ச்சியை நாம் பார்க்கலாம். 3 செடிக்கு தான் கொடுத்துருக்கேன், மற்ற செடிங்களுக்கு கொடுக்கல. கொடுத்த செடிக்கும் கொடுக்காத செடிக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அடுத்து பார்க்கலாம். இப்போ வாங்க இதை எப்படி கரைசல் தயார் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து பாருங்கள், 3ஐயும் வரிசையாக எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து கீரைகள், இங்கே பாருங்கள், இது கீரைகளை எல்லாம் போட்டது, இந்த பச்சை இலைகள்லாம். அடுத்து இது வந்துட்டு பூக்கள், சாமிக்கு போட்ட பூக்களை போட்டு ஊற வச்சுருக்கோம். இது வந்து எல்லா விதமான பழத்தோள்களையும் போட்டு ஊற வச்சுருக்கோம். இந்த கீரை இது வந்து N, இது P, இது K. NPK, அதாவது நமக்கு வேண்டிய 3 பேரூட்ட சத்துக்களும் இதில் இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், மற்ற சத்துக்கள்லாம் இதில் இல்லையா அப்படின்ட்டு. ஒவ்வொரு பொருளையும் மற்ற சத்துக்களும் இருக்குது. இந்த நுண்ணூட்ட சத்துக்களும் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது. அதாவது இதை கால்சியம், அயன், ஜிங்க்கு, மெக்னீஷியம், மேங்கனஸு, சல்ஃபரு, செலீனியம், இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் வந்து அதிக அளவில் இருக்கக்கூடியது இது தழைச்சத்து, இது வந்து மணிச்சத்து, இது சாம்பல் சத்து. ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நட்டு 1 வாரம் கழித்து இந்த செடிகள் நல்லா மண்ணில் வேர் பிடிச்சி உயிரோட்டத்தோடு வளர்கிறதுக்கு இந்த 3 பேரூட்ட சத்துக்களும் இருக்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்க அப்புறம் அது நல்லா வளர்ந்துடும். 1 மாதம் கழித்து நாம் திடா உரம் ஏதாவது நாம் கொடுக்கலாம். இப்போ வாங்க இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மக்கில் நாம் வந்து ஒவ்வொன்றுலேருந்தும் ஒரு 3 மக்கு, இந்த 3 மக்கு கூட வராது, கொஞ்சம் தான் இருக்குது. எவ்வளோ வருதுன்னு பார்த்து அளந்து ஊற்றிக்குவோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் எடுக்கிறோம். எண்ணெய் எடுத்தாச்சு. எவ்வளோ அந்த கரைசலே பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். இதில் 1 மக்கு எடுத்தாச்சு. இப்போ வந்து Pயில் இருந்துட்டும் 1 மக்கு நாம் எடுத்துக்குவோம். எவ்வளவு அருமையாக நொதிச்சு அது வந்திருக்குது பாருங்கள். அந்த அதாவது பாக்டீரியாலாம் வளர்ந்துருக்கு, நொதிச்சு. இதே வந்து மண்ணை வளப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ இதில் இருந்தும் 1 மக்கு நாம் எடுத்துக்குவோம். எடுத்தாச்சு. இது இப்படி பூவெல்லாம் விழுகுதே அப்படின்ட்டு ஒன்றும் கவலை கிடையாது, நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். வடிகட்ட வேண்டாம், ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் நாம் வடிகட்டிக்கலாம். இதை வந்து வேருக்கு தான் கொடுக்க போகிறோம், அதனால் இப்படியே நாம் யூஸ் பண்ணலாம். இப்போ மணி சத்தையும் எடுத்துட்டோம். இப்போ சாம்பல் சத்து K, பொட்டாசியம் எடுக்க போகிறோம். இது வந்து நைட்ரஜன் தழை சத்து, இது பாஸ்பரஸ் மணிச்சத்து, இது பொட்டாசியம் சாம்பல் சத்து. இப்போ சாம்பல் சத்தை எடுத்துக்கலாம். இந்த பழங்கள் எல்லாம் நொதிச்சு போய் பாருங்கள், இதுலேயும் எவ்வளவு பாக்டீரியாக்கள், நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் வளர்ந்துருக்கு. இது மண்ணுக்கு ஊட்டத்தை தரும். இதிலேருந்தும் நாம் 1 மக்கு எடுத்துக்கலாம். இதிலேருந்தும் 1 மக்கு எடுத்துட்டோம் பாருங்கள், இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஈக்குவலாக நம்ம வந்து 3 மக்கு எடுத்துருக்கோம் இந்த சின்ன மக்கில் இருந்துட்டு. இதை வந்து 5 தடவை நம்ம டைல்யூட் பண்ணணும். 1:5
இப்போ இது 3 இருக்குதுன்னு சொன்னால் இந்த இதில் 15 ஊற்றணும். இதை ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த தண்ணியில் டைல்யூட் பண்ணிக்கலாம். இந்த அளவு நமக்கு தெரியும். இப்போ இதை வந்து ஒரு பெரிய பக்கெட்டில் ஊற்றிக்கலாம். அதை ஊற்றியாச்சு. அப்புறம் இதில் வந்து நம்ம ஒரு 5 ஊற்றணும். இங்கே தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 1 2 இந்த மாதிரி 5 மடங்கு ஊற்றிக்கலாம். இதை இப்போ டைல்யூட் பண்ணியாச்சு பாருங்கள். 1:5. இதை வந்து செடிங்களுக்கு, இப்போ நட்ட செடிங்களுக்கு பக்கத்தில் கொண்டு போய் சின்ன மக்கில் ஒவ்வொரு மக்கு கொடுத்து விட்டுறலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த கரைசல் தயாரித்து 17 நாள் ஆகுது அப்படின்னு சொன்னேன். 10 நாள் ஆனப்போவே 3 கத்திரிக்காய் செடிங்களுக்கு, நட்ட செடிங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த 3 செடியும். இதை பார்த்து வச்சுக்கோங்க எப்படி இந்த கண்ணுங்கள்லாம் வளர்ந்துருக்கு. அதே மாதிரி இங்கே 3 செடிங்கள் இருக்குது பாருங்கள். வரிசையாக ஒரே நாளில் தான் நட்டது. இங்கே பாருங்கள், ஒரு க்ரோ பேக்லேயும் 2 வாட்டர் கேன்லேயும் இந்த 3 செடிங்களுக்கும் பாருங்கள், இந்த 3 செடிங்களுக்கும் இந்த 3 செடிங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஒரு வாரத்தில் இந்த 3 செடிங்களும் எவ்வளவு நல்லா வளர்ந்துருக்கு. செழிப்பமாக இலைகள் பச்சையாக நல்லா வளர்ந்துருக்கு. இந்த செடிகள் அந்த அளவுக்கு கிடையாது. இலைகள்லாம் இன்னும் கூட கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது பாருங்கள். ஆக இந்த கரைசல் நட்ட செடிகளுக்கு நல்லா உரத்தை கொடுத்து செடிகளை ஊக்கமாக வளர செய்யுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது. இப்போ வாங்க, நம்ம எல்லா கண்ணுங்களுக்குமே நிறைய கன்று நட்டுட்டோம். கத்தரி, வெண்டை, தக்காளி எல்லாமே நட்டாச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவு ஒரு மக்கு ஊற்றி விட்டால் போகிறோம். இப்படி சுற்றி அது நாம் இதுக்கு வந்து 2வது டோஸ் கொடுக்குறோம். இந்த 3 செடிக்கும் இப்போ 2வது டோஸ் கொடுத்துட்டோம். இந்த 3 செடிக்கும் முதல் டோஸ் தான் கொடுக்குறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டோஸு இது கொஞ்சம் சாஞ்சிடுச்சு. இப்படி கொடுத்து விட்டுறலாம். இது மாதிரி எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், வரிசையாக கத்தரி நட்டிருக்கோம். இங்கேயும் கத்தரி நட்டிருக்கோம் பாருங்கள். இந்த செடிகள் எல்லாமே அவ்வளோ செழிப்பமாக, அந்த 3 செடி வளர்ந்த மாதிரி செழிப்பமாக வளர பாருங்க. இங்கே இதெல்லாம் வந்து தக்காளியெல்லாம் நட்டு ஒரு 15 நாள் ஆச்சு. இதுக்கும் முதல் டோஸ் கொடுத்துட்டேன். நான் கத்தரிக்கு கொடுத்தப்பவே முதல் டோஸ் கொடுத்துட்டேன். எவ்வளோ நல்லா ஊக்கமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆக இந்த கரைசல், அதாவது NPK கரைசல், நாம் வந்து ஆரம்ப கட்டத்தில் இந்த வளரக்கூடிய நட்ட செடிகளுக்கு கொடுக்கலாம். அது வந்து மண்ணில் வேர் பிடிச்சி ஊக்கமாக வளர்கிறதுக்கு உதவி செய்யும், நிச்சயமாக உதவி செய்யும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த கரைசல்களை 1 மாதம் வரைக்கும் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் அதில் வர்ற டஸ்ட்டை வந்து நாம் கம்போஸ்ட் பின்னில் சேர்த்துக்கலாம். ஆக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.